அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். குறிப்பாக எல்லா பத்திரிகைகளுமே நேற்றைய தினம் இடம்பெற்ற உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களது வருகை தொடர்பாகவும் அந்த திறப்பு விழா தொடர்பான செய்திகள் தான் எல்லா பத்திரிகைகளிலும் இருக்கின்றது. எனவே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்கின்றோம். இலங்கையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் பங்களிப்போம், ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அறிவிப்பு. ஒரு படமும் வெளியாக இருக்கின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரினால் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்ட போது எடுத்த படம். அதிலே ஆளுநர் முசமில் அவர்கள், அதே போன்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி, அதே போன்று சசீந்திர ராஜபக்ச ஆகியோரும் இருக்கின்றார்கள். சரி, இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க தயாராக உள்ளதாக ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்தார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று புதன்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் நேற்றைய தினம் வருகை தந்த காரணத்தினால் கொழும்பிலே பல இடங்களிலே வாகனங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. காரணம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வீதிகள் மூடப்பட்டிருந்த காரணத்தினால். சரி, எதேப்படியோ இந்நிகழ்வில் பங்கேற்குமாறு எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒருங்கிணைப்பின் அடையாளமாக விளங்கும் வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே தொடர்கின்றது. இந்நிகழ்வில் பங்கேற்பதை பெருமையாகவும் கருதுகின்றேன் என்றும் ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் சின்னம் என்றே கூற வேண்டும். இந்த அற்புதமான பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை இன்று உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கின்றோம். ஆனால் நமது இரு நாடுகளுக்கும் ஆசிய பிராந்திய நாடுகளுக்கும் இடையே அதிகபட்ச ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்பனவற்றை உறுதி செய்வதே இங்கு மிக முக்கியமான விடயம் என்று நான் நம்புகின்றேன். மேலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதை விட நமது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மக்களின் விருப்பமும் உறுதியும் முக்கியமானது என்று கூற வேண்டும். ஈரான் இஸ்லாமிய குடியரசிடம் உள்ள நவீன தொழில்நுட்ப அறிவை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்காக கடந்த 45 வருடங்களில் ஈரான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக நான் உறுதியளிக்கின்றேன் என்று ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்தார். இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க ஈரான் தயாராக உள்ளது. இவ்வாறு ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் நேற்றைய தினம் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது அது தொடர்பாக நேற்றைய வைபவத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 7ஆம் பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. அந்த படங்களை பார்க்கலாம். ஈரானிய ஜனாதிபதி ரைசி அவர்களை பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் வரவேற்கின்றார். அதே போன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களும் அந்த வரவேற்பு நிகழ்விலே மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தான் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான விமானத்திலே ஈரானிய ஜனாதிபதி ரைசி அவர்கள் வருகை தந்திருந்தார். அதற்கு பிறகு ஜனாதிபதி அவர்களை உமா ஓயா திட்டத்தின் திறப்பு விழா நிகழ்விலே சந்தித்தார். அதே போன்று கல்வெட்டுக்கள் திறந்து வைக்கப்பட்டதையும் அதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விஜயம் செய்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ரைசி அவர்களுக்கு வரவேற்பு வழங்கியதையும் இது தொடர்பான செய்தியை பார்க்கலாம். இலங்கைக்கு நேற்று விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரினால் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டதையும்
மத்தள விமான நிலையத்தில் நேற்று காலை வந்திறங்கிய ஈரான் ஜனாதிபதியை பிரதமர் தினேஷ் குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உட்பட்டோர் வரவேற்பதையும், கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் ஈரானிய ஜனாதிபதி வரவேற்கப்பட்டதையும் படத்தில் காணலாம் என்று இந்த படங்கள் நிறைய செய்திகளை சொல்கின்றது. ஈரானிய ஜனாதிபதிக்கு ஆங்கிலத்தில் பேச முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி பிரதமர் இவர்கள் கதைக்கும் விடயங்களை உடனுக்குடன் மொழிபெயர்ப்பதற்காக ஈரானிய அதிகாரி ஒருவரும் கூடவே இருந்தார். இதை நாங்கள் ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் ஈரானிய ஜனாதிபதிக்கு ஈரானிய மொழியிலே அவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். சரி, இப்படி இருக்கும்போது ஈரான் இலங்கை ஜனாதிபதிகளால் திறந்து வைக்கப்பட்ட உமா ஓயா திட்டம் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரினால் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்று ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுவினர் நேற்று முற்பகல் 11 மணி அளவில் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இந்நிலையில் இலங்கை வந்த ஈரான் ஜனாதிபதியுடன் வந்த தூதுக்குழுவில் உள்துறை அமைச்சர், ஆனால் அந்த அமைச்சரை கைது செய்ய சிவப்பு அறிவித்தல். ஈரானிய உள்துறை அமைச்சரை கைது செய்ய சிவப்பு அறிவித்தல் இலங்கை வந்த குழுவில் அவர் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். 1994ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியனோஸ் அயர்ஸினில் உள்ள யூத சன சமூக நிலையம் ஒன்று நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 85 பேர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஈரானிய உள்துறை அமைச்சரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்பாலை கோரியுள்ளதாக அர்ஜென்டினா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. அர்ஜென்டினா நேரப்படி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேற்படி அமைச்சினால் வெளியிடப்பட்ட தினசரி பத்திரிகைகளை தொடர்கின்றது, பார்க்கலாம். வெளியிடப்பட்ட தகவல் குறித்து சர்வதேச ஊடகங்கள் நேற்று புதன்கிழமை அறிக்கையிட்டுள்ளன. ஈரானிய உள்துறை அமைச்சரான ஹாமட் வாய்டி பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு விஜயம் செய்த ஈரானிய குழுவில் அங்கம் வைத்திருந்ததாக அந்த அமைச்சு கூறுகின்ற நிலையில் அவர் அந்த குழுவில் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிநாட்டு அமைச்சு சேர்ந்த உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்தார். ஆயினும் இன்டர்பாலானது அர்ஜென்டினாவின் வேண்டுகோளுக்கு அமைய மேற்படி அமைச்சரை கைது செய்யும் முகமாக சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அர்ஜென்டினா ஏற்கனவே அஹமட் வாஜிதை கைது செய்வதற்கு பாகிஸ்தான் மற்றும் இலங்கையை கோரியிருந்தது. ஆனால் வாய்டி மாகாண ஆளுநர் ஒருவரின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக ஈரானுக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை திரும்பியிருந்ததாக ஈரானிய உத்தியோகபூர்வ செய்தி முகவர் நிலையமான IRNA தெரிவிக்கிறது. கடந்த 12ஆம் தேதி அர்ஜென்டினா நீதிமன்றம் ஒன்று புயான்ஸ் ஐசினில் உள்ள அமியா யூத சமூக நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து ஈரான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இவர் இலங்கையில் வைத்து ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இந்த விடயத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் சிங்கள பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக அந்த செய்தி வந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் திவைன பத்திரிகை, எங்களுக்கு அடித்தால் மீண்டும் நாங்கள் அடிப்போம் என்று பாகிஸ்தானில் வைத்து ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இஸ்ரேலுக்கு எச்சரித்திருக்கின்றார். எங்கள் மீது கை வைத்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று இஸ்ரேலுக்கு நேற்று முன்தினம் பாகிஸ்தானில் வைத்து ஈரானிய பிரதமர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ன கூறினார்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார். நான் முதலில் கூறியது போன்று ஜனாதிபதி பேசும் ஆங்கில வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பை ஈரானிய மொழியில் ஈரானிய அதிகாரி ஒருவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நான் எனது சிங்கள மொழியிலே பேச விரும்புகின்றேன் என்று, ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்புகின்றேன் என்று ஜனாதிபதி கேட்டு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக சிங்களத்தில் பேசினார். இந்த திட்டங்கள் தொடர்பாக,
அதாவது மகாவலி திட்டத்திற்கு மட்டுமே இரண்டாவதாக இந்த உமா ஓயா திட்டம் காணப்படுகின்றது. வேறு எந்த திட்டமும் வேறு அனைத்து திட்டமும் உமா ஓயா திட்டத்திற்கு கீழ்தான் வருகின்றது. எனவே மகாவலிக்கு மட்டுமே இந்த திட்டம் இரண்டாவது திட்டமாக இருக்கின்றது. மிக பாரிய திட்டமாக இந்த திட்டம் இருக்கின்றது. எல்லா நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்களும் மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பிறகு மகாவலி கங்கையோடு தான் இணையும். ஆனால் இது கிரிந்தி ஓயாவுடன் இணைப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஜனாதிபதி நேற்று என்ன பேசினார் பார்க்கலாம். ஈரான் இலங்கைக்கிடையில் நெருக்கமான நட்புறவு. ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. உமா ஓயா திட்டத்துக்கான உதவிக்கு நன்றி தெரிவிப்பு. உலகளாவிய தெற்கு நாடுகள் தமது அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புகின்றன. அதற்காக உலகளாவிய தெற்கு நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து ஜனாதிபதி என்ன பேசியிருக்கின்றார் என்று பார்க்கலாம். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு முன்னேறுவோம் என்று உறுதியளிப்பதாக கூறிய ஜனாதிபதி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவுக்கு நன்றி கூறுவதாகவும் ஈரானின் உதவியின்றி இலங்கையால் உமா ஓயாவில் இருந்து கிரிந்தி ஓயாவுக்கு நீரை கொண்டு செல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் தேசிய நிகழ்வு நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் எங்கள் இருவருக்கும் சவால்களை எதிர்கொள்வதில் நல்ல அனுபவம் உள்ளது. எனவே இந்த சவாலை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டோம். மேலும் இந்த உமா ஓயா திட்டம் நமது இரு நாடுகளின் 2 பழைய நீர்ப்பாசன மரபுகளின் கலவையாகும். ஈரானில் ஃபர்ஷியா மற்றும் இலங்கையில் அனுராதபுரத்தின் நீர்ப்பாசன பாரம்பரியம் இங்கே உள்ளது. ஈரானின் தொழில்நுட்ப உதவியின்றி உமா ஓயாவில் இருந்து கிரிந்தி ஓயாவுக்கு நீரை எடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது என்றும் ஜனாதிபதி தெரிவித்து ஈரான் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். உண்மையில் இந்த உமா ஓயா திட்டம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் 2011ஆம் ஆண்டு தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஈரானிய ஜனாதிபதியாக இருந்தார் அஹமத் நஜாத் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்களும் சேர்ந்து தான் 2011ஆம் ஆண்டு இந்த உமா ஓயா திட்டத்தை ஆரம்பிக்கின்றார். எனவே இந்த விடயத்தை ஜனாதிபதி நேற்று மறக்கவில்லை. ஜனாதிபதி நேற்று ஞாபகப்படுத்தினார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்து செயற்படுத்திய 2 ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்களது பெயரை மட்டும்தான் சொன்னார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது. ஜேவிபியினரின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில், காரணம் இந்த நிலத்திற்கடியில் நீரை எடுத்து செல்லும் அல்லது இந்த நிலத்திற்கடியிலான மின்சார தயாரிப்பு நிர்மாண பணிகளின் போது பாரிய அளவிலான வெடிப்புகள், வீடுகளிலே வெடிப்புகள் ஏற்பட்டது. எனவே அந்த மக்கள் பாதையில் இறங்கி மிகப்பெரிய பாரிய போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். உமா ஓயா திட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று. ஜேவிபியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சமான் வித்யாரத்ன மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் செய்தார்கள், இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று. ஆனால் அந்த திட்டம் 15,000க்கும் அதிகமான விவசாயிகளுக்கும் 15,000க்கு அதிகமான ஏக்கர் சிறுபோகத்திற்கு உதவியாக இருக்க போகின்றது விவசாயத்திற்கு இந்த நீர். எனவே இது போன்ற திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது அதையும் தாண்டி இதை முன்னெடுத்த 2 ஜனாதிபதிகளை ஜனாதிபதி நேற்று ஞாபகப்படுத்தினார். மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இந்த திட்டத்தை கொண்டு வந்து, ஆனால் அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு கிடைத்திருந்தது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த விவசாயிகளது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனைக்கு இப்போ என்ன நடக்குது? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை கோரி போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். என்ன நடந்தது? நேற்றைய தினம் சம்பள நிர்ணய சபையுடனான அந்த பேச்சுவார்த்தையில் முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளவில்லை. சம்பள நிர்ணய சபை கூட்டத்தை புறக்கணித்த
முதலாளிமார் சம்மேளனம் என்ற செய்தி வந்திருக்கின்றது என்று வீரகேசரி பத்திரிகையில். எவ்வித முடிவுமின்றி தோல்வியில் முடிந்தது பேச்சு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள தொடர்பில் தீர்மானிப்பதற்காக நேற்று புதன்கிழமை இரண்டாவது முறையாக மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூடிய போதிலும் முதலாளிமார் சம்மேளனம் கூட்டத்தை புறக்கணித்தமையால் எவ்வித முடிவுமின்றி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடந்த 10ஆம் தேதி தொழில் ஆணையாளர் தலைமையில் சம்பள நிர்ணய சபை கூட்டப்பட்ட போது தமக்கு உரிய நேரத்தில் சட்ட ரீதியான அறிவித்தல் கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் வரவில்லை என்று மிக இலகுவாக அவர்கள் அன்று தெரிவித்தார்கள். மிக இலகுவாக தெரிவித்தார்கள். ஆகவே பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. சம்பள நிர்ணய சபையின் தொழிலமைச்சின் நியமன உறுப்பினர்களான மாலக வீரசிங்க ஆராய்ச்சிகே கயான் ஓவிட்டிகல மற்றும் வி ஜீவானந்தராஜா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தொழிற்சங்கங்கள் சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சட்ட ஆலோசகர் கே மாரிமுத்து, இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முத்துக்குமார், விவசாய தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் RM கிருஷ்ணசாமி, அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணன் செல்வராஜா, இலங்கை செங்கொடி சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் மேனகா கந்தசாமி மற்றும் PG சந்திரசேன உள்ளிட்ட 9 பேரும் தொழில் தருணர் சார்பில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் பிரதிநிதி ஒருவர் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார். கடந்த முறை தமக்கு உரிய நேரத்தில் அறிவித்தல் விடுக்கப்படவில்லை என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்தமையால் இம்முறை உரிய நேரத்தில் முறைப்படி 14 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவித்தல் விடுக்கப்பட்டது. எவ்வாறா இருப்பினும் தொழிற்சங்கங்கள் முன்மொழிந்த 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் திட்டவட்டமாக உள்ள முதலாளிமார் சம்மேளனம் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தாம் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. இல்லை, தர முடியாது, நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை. அங்கே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கும்போது நாங்கள் இந்த சம்பள நிர்ணய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று முதலாளிமார் சம்மேளனம் கூறுகிறார்கள். அப்போ இந்த அரசுக்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு முதலாளிமார் சம்மேளனம் குத்தகைக்காக இந்த பெருந்தோட்டங்களை பெற்றுக்கொண்ட முதலாளிமார் சம்மேளனம் இவ்வாறு நடந்து கொள்ளும் போது அரசாங்கத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. ஜனாதிபதியின் ஆலோசகர், பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் சொன்னார், 24ஆம் தேதி ஒரு முடிவு வராவிட்டால் எங்கள் பதவிகள் பட்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு எனது மக்களுக்காக நான் பாதையில் இறங்குவேன், வீதியில் இறங்குவேன் என்று சொன்னார். ஆனால் நேற்று அவரிடம் கேட்டார்கள், ஐயா 24ஆம் தேதி நீங்கள் இப்படி பதவி பட்டங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பாதையில் இறங்கி போராடுவதாக எல்லாம் சொன்னீர்களே, 24ஆம் தேதி முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளவில்லை, கூட்டம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது, இப்போ என்ன செய்ய போறீங்க என்று கேட்டதற்கு, ஆடுற மாடை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாடை பாடி தான் கறக்கணும், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறார். நாங்கள் உடனடியாக அவசரப்பட்டு நாங்கள் எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது அவர் சொல்கிறார். நாங்கள் உடனடியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, ஆழ்ந்து ஆலோசித்து தான் எடுக்கணும். எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரும் பதவி விலக போகிறது இல்லை. உங்களோட அமைச்சு பதவிகள், உங்களோட ஆளுநர் பதவிகள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மே மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் உங்களால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நாளொன்றுக்கு 1700 ரூபாய் தர முடியுமா, முடியாதா? உங்களோட பதிலுக்காக தோட்ட தொழிலாளர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்ற வேண்டும். அவர்களை ஏமாற்றி எதிர்வரும் தேர்தல் காலங்களிலே இந்த மாத்தியா வெற்றி பெற்றார் உங்களுக்கு 1700 ரூபா தருவார், அந்த மாத்தியா வெற்றி பெற்றால் உங்களுக்கு 1700 ரூபா தருவார் என்று ஒரு மாத்தியாவையும் கூட்டி வந்து மீண்டும் மீண்டும் தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்ற நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் இதுக்கு மேலே உங்களுக்கு தண்டனை மக்கள் தரமாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமாம் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகிறது. ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பள பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் தொழில் ஆணையாளர் உட்பட ஏனைய தரப்பினரும் அக்கறை இன்றியே செயற்படுகின்றனர். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கர் ஆகியோர் இவ்விடத்திலே நேரடியாக தலையிட்டு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. ஜனாதிபதியை கூப்பிடுறாங்க, ஐயா எங்களால் முடியலை, நீங்களாவது இதில் தலையிட்டு. ஆனால் ஜனாதிபதி நூறுலியால் வச்சு சொன்னாரே,
நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம், கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கு இந்த சம்பள உயர்வு கிடைக்கும். பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததன் பின்னர் அதில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார்கள். என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், ஜனாதிபதி தலையிட வேண்டும். பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் கே மாரிமுத்து தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமும் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் வரவு செலவு திட்ட கொடுப்பனவும் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். தமக்கு சட்ட ரீதியாக உள்ள அதிகாரங்களை கொண்டு அமைச்சருக்குள்ள அதிகாரத்தின் ஊடாகவும் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தொழில் ஆணையாளர் தெரிவித்தார் என்றார். சரி, தொழில் ஆணையாளருக்கும் இப்பொழுது அதிகாரம் இருக்கின்றது, அவரும் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா ஒரு தொழில் ஆணையாளரின் ஊடாகத்தான் இந்த முதலாளிமார் சம்மேளனம் குத்தகை மூலமாக தோட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். எனவே தொழில் ஆணையாளர் இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதை எப்படி தொழிலாளர் சம்மேளனம் முதலாளிமார் சம்மேளனம் வராமல் போனார்கள் என்று தட்டி கேட்கலாம். ஏன் கேட்கிறாங்கல்ல? அப்ப முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? சரி, இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தமிழ் கூட்டமைப்பு எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்தார். 4 சம்பவங்களின் பின்னணியில் கோத்தா. சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றச்சாட்டு. என்னென்ன சம்பவங்கள் பார்க்கலாம். ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை, ரவிராஜ் படுகொலை, 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த படுகொலைகள், 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஆகிய 4 சம்பவங்களின் பின்னணியில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபே ராஜபக்சவே இருந்தார். இழைக்கப்பட்ட அநீதிக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை, இனியும் கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சூத்திரதாரி யார் என இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையின் போது தேவாலயத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொழும்பில் பட்ட பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்விரு சம்பவங்களிலும் பல்வேறு ஆதாரங்கள், தடயங்கள் கிடைக்கப்பெற்றன. ஆனால் குற்றவாளிகளை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை, தண்டனை வழங்க முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களின் ஆலோசனைப்படி அந்த கொலைகள் இடம்பெற்றன என்றே குறிப்பிட வேண்டும் என்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே 10ஓடு 11 அல்லது 8ஓடு 7 தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. ஆனால் தினக்குரல் பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தி, ஜோசப் ரவிராஜ் உட்பட யுத்த கால படுகொலைகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 4 முக்கிய சம்பவங்களின் பின்னால் கோத்தாபே. தமிழ் கூட்டமைப்பு எம்பி சபையில் குற்றச்சாட்டு. இது மிக முக்கிய தலைப்பு செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கு. பாருங்கள். சரி, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பேசினார் பாராளுமன்றத்தில். அவர் சொல்றார், හිටපු ජනාධිපති අර ජනාධිපති මේ ජනාධිපති කාගෙත් එක්ක ඩීල් දාන්න පුළුවන්. හැබැයි මේ සජිත් ප්‍රේමදාසත් එක්ක ඩීල් බෑ. நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதி, இந்த ஜனாதிபதி, எந்த ஜனாதிபதியுடனும் நீங்கள் டீல் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் இந்த சஜித் பிரேமதாசவுடன் நோ டீல் என்று சொல்கின்றார். சூத்திரதாரிகளுக்கு அதிகபட்ச தண்டனை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் எமது அரசாங்கத்தில் விசேட விசாரணை ஆணைக்குழுவின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்போம். ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய வழக்கு விசாரணை மேற்கொள்ள விசேட நீதிமன்றம். சஜித் பிரேமதாச காரசாரமாக நேற்று பாராளுமன்றத்திலே பேசினார். அமைத்து தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதுடன்
அவர்களுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச தண்டனையை வழங்கவும் நடவடிக்கை எடுப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் சஜித் பிரேமதாச பேசும்போது தான் இவ்வாறு தெரிவிக்கின்றார். எங்களோட டீல் போட வராதீங்க, நாங்கள் டீல் போட மாட்டோம். அதனால் இந்த வருட இறுதியில் மக்கள் ஆசீர்வாதத்துடன் அமைக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் முன்னெடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளோம். அதாவது விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் அமைப்போம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகளையும் விசேட விசாரணையாளர்களையும் கொண்டதாக விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்படும். வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணைகளை முன்னெடுத்து ஆணைக்குழுவால் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயற்படுத்தி சட்டமா அதிபர் ஊடாக குற்றவியல் வழக்குகளை தொடுத்து இதற்காக விசேட நீதிமன்றத்தை அமைப்பதுடன் சுயாதீன அரசாங்கத்தின் குற்றப்பத்திரிகை அலுவலகம் ஒன்றையும் அமைப்போம் என்று சஜித் பிரேமதாச சொல்கின்றார். எங்களோட டீல் போட இயலாது. நாங்கள் அதிகாரம், பதவி, இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். பாரபட்சமின்றி தண்டனை வழங்குவோம் என்று சஜித் பிரேமதாச சொல்கின்றார். சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்யுங்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு விசாரணைகளை நடத்தும் போது எனது உதவி தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயமாக நான் தருவேன். இப்படி நான் சொல்ல இல்லை. நீதி சிறைச்சாலைகள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்களே, உங்களுக்கு நீண்ட ஆயுள் இறைவன் தர வேண்டும். இந்த விசாரணைகளின் போது எனது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனது உதவிகளை கண்டிப்பாக செய்வேன். விஜயதாச ராஜபக்ச சொல்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது இப்போது அப்படி செஞ்சு இப்போ அடுத்தது அவருடைய செய்திக்கே நாங்கள் வந்துட்டோம். விஜயதாசவுக்கு நீதிமன்றம் தடை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச மற்றும் பதில் பிரதம செயலாளராக சாரதி துஷ்மந்த மித்ரபால் ஆகியோர் செயற்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான நேற்று தடை உத்தரவை பிறப்பித்தார். அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர்கள் லசந்த் அலகேவன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக் இவர்களை கட்சியிலிருந்து பதவிகளிலிருந்து நீக்கவும் தடை விதித்தார். துமிந்த திசாநாயக் ஆகியோரை கட்சி பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி மே 8 வரை அமலில் இருக்கும் வகையில் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரொட்ரிகோ என்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ரொட்ரிகோ அவர் தாக்கல் செய்த மனு 2022 தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையும் நேற்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர், முக்கிய உறுப்பினர்கள் சட்டபூர்வமற்ற விதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பை மீறிய விதத்தில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதை இடைநிறுத்துமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவுக்கும் நேற்று தடை விதிக்கப்பட்டது. ஆகவே அந்த மனுவிலிருந்தும் கூட நேற்றைய தினம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு அதாவது நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கு முடியும் வரை நீங்கள் தலைவர் பதவியை வகிக்க முடியாது. அதே போன்று பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கும் இந்த தடை உத்தரவு நேற்றைய தினம் விதிக்கப்பட்டது. சரி, இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு சில நாட்களாக தாக்குதல் கொஞ்சம் ஓய்வடைந்திருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ, அவரை நிறைய பேர் தெரிந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, அறிந்திருப்பீங்க. HMM ஹாரிஸ் சபையில் நேற்று சபிப்பு ஒன்றை விடுத்தார். சாபம் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்றார் என்றால், நெதன்யாகு மீது ராக்கெட் விழக்கூடாது, இறைவனின் இடி விழ வேண்டும் என்று சொல்றார். மிக பாரதூரமான சாபம் ஒன்றை பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விடுக்கிறார். விருகசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாகிறது. பலஸ்தீனில் படுகொலைகளை செய்து வரும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது ராக்கெட் விழுந்து அவர் இறக்கக்கூடாது, இறைவனின் இடி விழுந்து அவர் இறக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பியான HMM ஹரீஸ் சபித்தார். நெதன்யாகு என்ற மாபெரும் கொலையாளி தான்
விரும்பியவாறு கொலை செய்வதற்கான அனுமதியை ஐநா கொடுத்துள்ளது. 1945ஆம் ஆண்டு ஜெர்மனியில் யூத மக்கள் நாஜிகளினால் கொல்லப்பட்ட போது அவற்றை மனித பேரழிவு, இனப்படுகொலைகள் என்று கூறி ஐநா சபை வந்த பின்பு உலக நீதிமன்றம் என்றும் உரிமை பேரவை என்றும் அமெரிக்கா உலகத்திற்கு சட்டத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்தது. இன்று அதே அமெரிக்கா பட்ட பகலில் 40,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்களுக்கும் சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்ற போது இன்று நெதன்யாகு என்ற ஒருவருக்கு $பில்லியன் ஆயுதங்களை கொடுக்கின்றது. எங்கே ஜெனீவா மனித பேரவை? எங்கே உலக நீதிமன்றம்? ஏன் இத்தகையவர்களை கைது செய்ய முடியாது? அந்த மக்கள் முஸ்லிம்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு நியாயம், உக்ரைனுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகின்ற இந்த அமெரிக்கா இந்த கொலை கொடுமையை எதிர்த்து ஈரான் என்று களத்தில் நிற்கின்றது. ஈரான் ஜனாதிபதி இலங்கையில் நிற்கிறார். எமது ஜனாதிபதி முதுகெலும்பு உள்ளவர் என்பதால் அமெரிக்காவுக்கு பயப்படாமல், இஸ்ரேலுக்கும் பயப்படாமல் அவரை வரவேற்றுள்ளார். இன்று பலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்படுவதை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற போது அந்த நெதன்யாகு மீது இடி விழுந்து சாக வேண்டும் என சபிக்கின்றேன். அவர் மீது ராக்கெட் விழக்கூடாது, இறைவனின் இடி விழுந்து சாக வேண்டும் நபர் இந்த நெதன்யாகு என்று சபித்து கொண்டே இருக்கின்றார். இந்த பரிதாபகரமாக காசாவிலே கொல்லப்படும் குழந்தைகள், தாய்மார்கள். நேற்று கூட நாங்கள் பார்த்தோம், காசாவிலே ஒரு கர்ப்பிணி தாய் வான் தாக்குதலினால் கொல்லப்படுகின்றார். தந்தை கொல்லப்படுகின்றார், சகோதரி கொல்லப்படுகின்றார். ஆனால் வயிற்றுக்குள் இருந்த அந்த குழந்தை, அந்த மகள், அந்த பிஞ்சு இந்த உலகத்தை பார்க்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தியையும் இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம். ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன், மரணத்திற்கு பயந்தவன் நான் அல்ல, சஜித் கூறுகிறார். அது எவ்வாறு கூறுகின்றார் என்றால், எனது ஜனாதிபதி, எனது தந்தை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச வீதியிலே கொலை செய்யப்பட்டார். அதே போன்று நான் மரணத்திற்கு பயப்படாதவன். அவருடைய இரத்தம் தான் என் உடம்பிலே நாடி நரம்புகளில் ஓடுகிறது. எனவே அப்படிப்பட்ட நான் பயந்தவன் அல்ல. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். யார் சொன்னது? நான் போட்டியிடுவேன், ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்று சஜித் பிரேமதாசன் நேற்று தெரிவித்தார். சரி, இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டு நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள், சில வீடுகளில் சனி ஞாயிறுகளில் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இந்த பாட்சோறு செய்வாங்க. அதே போன்று இந்த சிங்கள மக்கள் அதை மிக பெரிய அதற்கு ஒரு கௌரவம் கொடுத்து எந்த ஒரு சுப நிகழ்விலும் கிரிபத் என்ற அந்த பாட்சோரை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் முன்பார். அப்படிப்பட்ட பாட்சோருக்கு உலகளாவிய ரீதியிலே பெருமை கிடைத்திருக்கின்றது. பார்க்கலாம் இன்றைய லங்கா தீப பத்திரிகை. சவிந்திகே கிரிபத்தட்ட ஆஸ்திரேலியாவின் செப்பையும், அதாவது சவிந்தி என்ற இந்த செஃப் ஒரு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த போட்டியிலே இவர் தனது பங்குக்கு கிரிபத் பாட்சோறு செய்து கொடுத்திருக்கின்றார். அந்த பாட்சோரை சுவைத்த ශ්‍රීලාංකික කාන්තාව වන සවින්දි පෙරේරා ආස්ට්‍රේලියානු මාස්ටර් චෙෆ් තරඟාවලියේදී පිළියෙල කළ කිරිබත් ආගාරයට විනිසුරුවන්ගේ හියල සැපயும் இமிவியத் பாராட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, இந்த கிரிபாத், த மில்க் ரைஸ், வெரி வெரி டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. இலங்கை கிரிபத் பாட்சோறு சாப்பிட்டு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. சவிந்தி பெரேராவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். சரி, அடுத்ததாக மதுரான்குழி பிரதேசத்தில் 2 பிள்ளைகளின் தாய் ஒருவர் உடம்பில் ஏதோ ஒரு சுகையினம் காரணமாக பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட சென்றிருக்கார். அவர் ஏதோ வந்துருச்சு, தண்ணீர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். தண்ணீரை குடித்த தாய்க்கு என்ன நடந்தது? திவைன பத்திரிகையிலே பார்க்கலாம். மதுரங்குழியே பபா மாமாகே பள்ளியாட்ட, அந்த 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 சர்ச்சுக்கு பேர் வந்து பபா மாமாகே பள்ளியாட்ட. லெட சுவகர கன்ஹா தெதரு மவ பாஸ்டர் துன் ஜலய பீமேன் மருட்.
நோய்வாய்ப்பட்டு அதை குணமாக்குவதற்காக பபா மாமாகே பள்ளியக்கு வந்த 2 பிள்ளைகளின் தாய் பாஸ்டர் கொடுத்த நீரை குடித்து மரணம். இப்படிதான் அண்மையில் கூட 30 இளநீர் குடித்த ஒரு பெண் ஒருவரும் உயிரிழந்தார். இது பாஸ்டர் கொடுத்திருக்கிறார். அந்த தண்ணியை குடித்தால் நீங்கள் சுகமடைவீர்கள். மௌபிம பத்திரிகையிலே இறுதியாக ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். அதையும் பார்த்துவிட்டு ரணில் சஜித் එකතු වනවාට සජබ මන්ත්‍රීලා 12 කැමති දලතා අතුකොරල්. ரணிலும் சஜித்தும் சேருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று தலத்தா அத்துக்குரல்ல சொல்கிறார். சரி, இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை உங்களுக்காக ஏராளமான செய்திகளை கொண்டு வந்தோம். இன்று விடிவெள்ளி பத்திரிகையும் வந்திருந்தது. அதிலே ஈரானின் ஜனாதிபதியின் விஜயம் தொடர்பான செய்தி தான் இருந்தது. இன்றும் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.